அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். காரிய சித்தி மந்திரங்கள். இந்த முதல் பதிவில் காரிய சித்தி மந்திரங்கள்லாம் என்ன, அதை நாம் எப்படி பிரயோகம் செய்வது, முழுமையாக நாம் பலனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த காரிய சித்தி மந்திரங்கள் என்ற தலைப்பையே பிரபல்யமாக்கினது நான் தான். இது நான் ஒரு ஆணவத்தில் சொல்ல, நடந்த விஷயத்தை சொல்லுகிறேன். 1991 கொரட்டூரில் இருக்கும் பொழுது சீடர்களுக்கு மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொன்றாக காரிய சித்தி மந்திரங்கள் என்று ஆரம்பித்தோம். அதற்கு பிறகாக 2001 கலைமாமணி ஸ்ரீகவி அவர்களுடைய முயற்சியினால் ஜெயா டிவியில் 2001 2005 வரைக்கும் காரிய சித்தி மந்திரங்கள் என்ற தலைப்பில் அருளுரை, காலையில் அருள் நேரம் என்று ஜேடியில் வரும். அப்போ ரொம்ப பிரபலம். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் காரிய சித்தி மந்திரங்கள்னு ஆயிடுச்சு. அதே போல் நீங்கள் 1990க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த கோயிலையும் பைரவரை கும்பிட்டுருக்க மாட்டாங்க. அது ஒரு சேத்திர பாலர் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 1990 ஆரம்பித்து பைரவர் வழிபாட்டை ஆரம்பித்து பைரவர், ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர், ஸ்வர்ண கால பைரவர், அஷ்டாஷ்ட பைரவர், இதெல்லாம் படங்களை வெளியிட்டு இந்த பூஜை மார்க்கத்தை தொலைக்காட்சிகளிலும் ஆன்மீக ஆலயம்னு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகையிலையும் மற்றும் சில ஆன்மீக பத்திரிகைகளையும் இதை பற்றி நிறைய எழுதி டிவிலையும் ஜெயா டிவிலையும் நிறையா இந்த பைரவர் வழிபாட்டை சொல்லி இப்போ எங்கே பார்த்தாலும் பைரவர் வழிபாடு அதிகமாகிடுச்சு. நீங்கள் யார் பைரவரை பற்றி எதில் யூடியூப்லேயோ வேறு எந்த சமூக தளத்திலையோ அல்லது பத்திரிகையிலையோ அல்லது போஸ்டர்லேயோ அச்சடித்தா கூட அதில் இருக்க 90% படம் நம்ம எடுத்து நம்மகிட்ட போன படங்களாக தான் இருக்கும். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இந்த காரிய சித்தி மந்திரத்தை 1980 சித்த குருமார்கள் எனக்கு அருளி அதை நான் பயன்படுத்தி எனது அன்பர்களும் பயன்படுத்தி எத்தனை ஆயிரம் பேர் அதை பயன்படுத்தி அதில் முழுமையாக வெற்றி கண்டார்கள். ஜெயா டிவியில் இருக்கும்போதெல்லாம் இந்த அருள் நேரத்தில் இந்த காரிய சித்தி மந்திரங்கள் பேசும்போது மூட்டையாக ஜெயா டிவி கடிதம் வரும். ஸ்ரீகவி கேட்டால் சொல்லுவாங்க. அவ்வளவு பிரபல்யமாக இருந்து எத்தனை பேருக்கு அற்புதமாலாம் நடந்தது. இந்த காரிய சித்தி மந்திர அந்த தலைப்பில் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் படக்கூடிய துன்பங்கள் தீர்வதிலிருந்து ஞானம் வரைக்கும் இந்த காரிய சித்தி மந்திரங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு ஏன் காரிய சித்தி மந்திரங்கள் பெயர்னா, நாம் செய்யக்கூடிய செயல், காரியம்னா ஒரு செயல், அந்த சித்தியாவதற்கு நமக்கு உதவக்கூடிய மந்திரங்கள். நாம் ஒரு முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சியிலே வெற்றி அடைய வேண்டும். அடையாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. எத்தனையோ திறமையானவர்கள், வாய்ப்பு வசதி இருந்தும் கூட இந்த துறையில், சினிமா துறையோ அரசியலோ இல்லை வியாபாரமோ படிப்பு எதில் போனாலும் எல்லா வாய்ப்புகள் வசதி திறமை இருந்தும் அவங்க அதில் பிரபலமாகாமல் ஜொலிக்காமல் போகிறதுக்கு காரணம் 3 தான். மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களுக்கு நாம் காரணம் தேட தேவையில்லை. ஆனால் மனித குலம் அடைகிற துன்பத்துக்கு 3 தான் காரணம். துன்பத்துக்கு காரணம் 3 காரணம் தான். அது என்னன்னு கேட்டால், ஒன்று இந்த ஜென்மத்திலோ இதற்கு முந்தைய ஜென்மத்திலோ நாம் செய்த பாவத்தினுடைய எதிர்வினையாக துன்பம் இருக்கும். நான் ஒரு பாவம் செய்யலைன்னு சொல்கிறேன் வச்சுங்களேன். அப்போ என்னென்னா, இந்த பிறப்பிலோ இதற்கு முன்பிறப்பிலோ இருக்கிறதுலே மோசமான சாபம் குரு சாபம். அந்த ஒரு குரு சாபம் விட்டார்னா அந்த சாபத்தை கடவுள் கூட தீர்க்க முடியாது, குரு தான் தீர்க்கணும். அந்த குரு சாபம் நீக்கிறதுக்கு மந்திரம், காரிய சித்தி மந்திரம் இருக்குது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது பத்தினி சாபம். பத்தினி பெண்கள் சாபம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதுக்கப்புறம் கோசாபம், சர்ப்ப சாபம், பக்ஷி சாபம், நர சாபம், பித்ரு சாபம், இது மாதிரி எத்தனையோ சாபங்கள்லாம் இருக்குது.
நான் சாபம் ஆகிற மாதிரி ஒன்றும் நடக்கலை நான் வாழ்க்கையில், எனக்கு தெரிஞ்சு செய்யலைன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் பிறந்த நேரத்தின்படி உங்கள் கிரக அமைப்பின்படி உங்கள் வாழ்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகவே கிரகங்களினால் வரக்கூடிய கோளாறுகளை நம்ம தடைகளை நீக்கி நவ கிரகங்கள் நமக்கு நன்மை சாதகமாக செய்வதற்கு காசித்தி மந்திரங்கள் இருக்கிறது. சாபங்கள் தீர்ந்து வாழ்க்கை பிரகாசிக்கவும் காசித்தி மந்திரங்கள் இருக்குது. சாப பாவ தோஷங்களை தீர்க்கிறதுக்கு மந்திரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்முடைய முயற்சியில் வெற்றியாகிறதுக்கு மந்திரங்கள் இருக்கிறது. சரி, காலகாலமாக காசித்தி மந்திரம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்களே, அது செஞ்சு பார்த்தீங்க வெற்றியாகலைன்னு பல பேருக்கு சந்தேகம் இல்லத்தானே செய்யும், அனுபவம் தானே. ஆனால் நான் சொல்வது முற்றிலும் அனுபவபூர்வமான வழிமுறைகள். இந்த முதல் பகுதியில் உங்களுக்கு இந்த கார்சித்தி மந்திரங்கள் சித்தியாவதற்காக ஒரு மந்திரத்தை சொல்லப் போகிறேன். என்னங்க கார்சித்தின்றே மந்திரன்றீங்க, மந்திரம்லாம் இருக்கா, வேலை செய்யுமான்னு கேட்பீங்க. இது ஆதி காலத்துலேருந்து இந்த சந்தேகங்கள் இருந்தது. உங்களுக்கு தேவாரம் பாடிய நால்வர்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், எம்பெருமான், மாணிக்க வாசகர். அப்போது சுந்தரர் எம்பெருமான் திருவாரூருக்கு அருகிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ திருமகாலத்துக்கு அருகில் ஒரு பிரபலமான ஜோசியர் அந்த சுந்தர பெருமான் வாழ்ந்த காலத்தில் இருந்தார். அப்போ ஒரு வியாபாரத்தில் ரொம்ப ஒருத்தர் கஷ்டமாகுது, வீட்டிலே நிறைய தொல்லை ஆகுது, பையனு சொல்ல பேச்சு கேட்குறது கிடையாது, உறவினர்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தும் அவருக்கு வாழ்க்கை சிறப்பாகலை. அப்போ பல பேர்கிட்ட கேட்டு கடைசி ஒரு பிரபலமான ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறாரு. அவர் போய் உட்காந்து, இவர் முன்ன பின்ன தெரியாது, போய் உட்காந்த உடனே இவரை பற்றி நடந்த விஷயங்கள் பூரா அதிசயப்படுற மாதிரி சொன்னால் அவருக்கு ஆச்சரியமாயிடுது. எப்படி இப்படி சொல்கிறீங்க, எல்லாம் கடவுளுடைய கருணை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு சில பரிகாரங்கள் செய்யணுங்க. என்ன பரிகாரம் செய்யணும், அதுக்காக உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, ஆயுசு கண்டதுக்காக மிருத்யுஞ்சோகம் பண்ணணும். அது கூட சேர்ந்து முதல்ல கணபதி ஹோமம், நவக்கர ஹோமெல்லாம் பண்ணுவாங்க. ஹோமம் எதுக்காக பண்ணுறாங்க, ஹோமம் எதுக்காக செய்கிறாங்களா, கடவுளே அங்கே அவிழ் பாகத்தை வாங்கிக்கோ. என்னங்க கடவுள்லாம் வருவாங்க, கதை விடுறீங்க, கடவுள்லாம் அப்படி வருவாங்களா, கடவுள்கிட்டலாம் பார்க்க முடியுமா, பேச முடியுமா? ஏன் நீங்கள் சுந்தர பெருமானை கேள்விப்பட்டதில்லைன்றார். யாருன்னு சொன்னால் அப்புறம் சுந்தர பெருமானை பற்றி ஒரு வாரமாக சொல்லி அவர் எல்லோரும் சேர்க்க மாட்டார். ஒரே ஒரு வழி இருக்குது, யாருக்குமே இப்போ கடவுளுக்கு கூட எப்படி நாம் அந்த பரிகாரங்கள்னால் நமக்கு சித்தியாகுன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது, தவறான எடுத்துக்கூடாது. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, ரொம்ப ஐஏஎஸ், ஐபிஎஸ், இல்லை ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் மாதிரி வச்சுங்களேன். நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கும் பொழுது நீங்கள் எத்தனையோ உங்களுக்கு நியாயமாக தான் இருக்குது, நீங்கள் உங்கள் பக்கம் எந்த தவறுமே இல்லை, அந்த ஃபைல் அந்த கோப்பு அவங்ககிட்ட போய் கையெழுத்தாகணும். அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கார், நிறைய எவிடன்ஸ்லாம் கேட்குறாரு, உங்களால் கொடுக்க முடியல. அப்போது அவருக்கு என்ன பிடித்தமான ஒன்றோ அதை கொடுத்து காரியம் சாதிச்சிடுவாங்க. நான் லஞ்சத்தை பற்றி சொல்லலை, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்து சந்தோஷமாக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் பிரீதி செய்ததுன்னு பேர். அது மாதிரி தான் கடவுளுக்கு நாம் பிரீதியை கொடுத்து நம்முடைய பாவங்கள் நீக்கி கொள்ளுகிறோம். அது மாதிரி சுந்தரருக்கு என்ன பிடிக்குதோ அதை விசாரித்து நீங்கள் கொண்டு கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தினசரி அவர் கபம் இல்லாமல் இருக்கிறதுக்காக சில மூலிகைகள்லாம் அவர் எடுப்பாங்க. அப்போ தூதுவளை மூலிகை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். நீங்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டு தினசரி ஏதாவது சுத்தமான நமசிவாய மந்திரம் சொல்லி தினசரி பக்தியோடு சொல்லி அந்த தூதுவளை கொண்டு போய் அவர் வீட்டில் கொடுங்க. ஒரு 4 நாள் 5 நாள் கொடுத்ததுக்கப்புறம் உடனே போய் கடவுளை காட்டுன்னு கேட்டுறாதீங்க. ஒரு 4 நாள் 5 நாள் கொடுத்துட்டு அப்புறம் கேளுங்கன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி அதே வந்ததுக்கப்புறம் தினசரி தூதுவளை எடுத்து வீட்டுக்கு போகிறார். சுந்தர பெருமானில் அந்த அம்மா மனைவி தான் இருக்கிறாங்க. தினசரி கொண்டு கொடுக்க யாருன்னு கேட்டால் நான் அவர் சிவன், நான் சிவன் பக்தன், தினசரி வாங்கிக்கிறாங்க. அப்போ 5ஆவது நாள் சுந்தர பெருமான் மனைவிட்ட கேட்குறாரு, என்னம்மா இந்த 5 நாளாக நீ செய்யக்கூடிய தூதுவளை ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பக்தி அன்பாக செய்கிறியோன்னாரு. இல்லைங்க, யாரோ உங்கள் ஒரு சிஷ்யரா? எனக்கு சிஷ்யரா? ஆமாம், அப்படி தான் சொல்லி ஒருத்தர் தினசரி கொண்டு கொடுக்குறாரு. என்ன கேட்டான்? ஒன்றும் இல்லை, இது கொடுக்க பெரிய பாக்கியம். சரி, நாளைக்கு இருக்குமா, இங்கே இருக்க சொல்லு, நான் பார்க்குறேன்றார். அப்போ அடுத்த நாள் போகும் பொழுது சுந்தரபுரம் இருக்கும்போதே இவர் போகிறாரு. அப்போ நமஸ்காரம் பண்ண வாப்பா அப்படி என்ன உனக்கு கேட்குறாரு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்லு. எல்லாம் சிவபெருமான் கருணையில் இருக்கும்போது எல்லாம் சரியாயிருந்தார். அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க, நீ சிவபெருமானை தினசரி பார்க்குறீங்களா, சிவபெருமானிடத்தில் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம்,
எம்பெருமானோடு பார்க்கிறேன், பேசுகிறேன். அது அவருடைய கருணை. இப்போ கடவுள் வருவாரா, பேசுவாரா? உனக்கு இருக்கக்கூடிய அன்பு, பக்தி, சரணாகதி இருந்தால் நீ பார்க்கலாம். எதுக்காக தம்பி கேட்குறேன்னு அப்போ சொன்னேன். இது மாதிரி ஒரு ஜோசியரை போய் பார்த்தாங்க. அந்த ஹோமம் அதில் செய்ய சொல்லியிருக்காரு. உன் ஹோமத்துக்கு வந்து கண்டிப்பாக சிவபெருமான் வருவார், நீ நம்பிக்கை செய்கின்றார். நிஜமாக வருவார் அப்படின்றார். இவர் நம்பிக்கை இல்லைனா கூட சந்தோஷமாக போய் அவர் கேட்டதுக்கு மேலே அதிகம் காசு கொடுத்து அதை செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக பூஜையை செய்து ஹோமம்லாம் செய்கிறாங்க. ஹோமத்தில் பூர்ணாகுதி, அதாவது ஹோமம் கடைசியாக முடிய போகிற பகுதி வருகிறது. அப்போது எல்லாம் தயாராகிட்டுருக்குறாங்க. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ரொம்ப ஒரு மாதிரி கண்ணங்கரேருன்னு ஒருத்தர் வர்றார். அவர் பார்த்தா குடிகாரம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் இந்த செருப்பு தைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் மாதிரியே கையில் செருப்புலாம் தொங்க போட்டுட்டு வர்றாரு. ஒரே ஒரு மாமிச வாடை அடிக்குது, இப்படி அடிக்குது. அப்போ மேலே ஒரு 2 குழந்தைய தூக்கி வச்சுருக்காரு, சின்ன குழந்தை. அதுவும் கருப்பாக இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கிறது. பின்னாடி ஒரு அம்மா வர்றாங்க, அந்த அம்மாவும் அழகாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா உடைய ஒரு மாதிரியாக இருக்குது. 2 பேரையும் பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ நேராக எங்கே வர்றாங்க, யாக குண்டத்துக்கே வர்றாங்க. வரும்போது எல்லோரும் ஐயோ யார் அபச்சாரம் தெல்லுங்கிற நகரவே இல்லை, எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அப்போ இவர் மட்டும் கையை கும்பிட்டு அப்படியே இருக்கார். யார் இந்த கடவுளை பற்றி கேட்டார். அப்படியே போய் உள்ள ஹோமகுண்டத்தில் இறங்கிறார். எம்பெருமான் மகா பைரவரே, பைரவியே அப்படி வந்தார். இது அப்போ மட்டும் இல்லைங்க, கடவுள் அவதாரமாகவே வாழ்ந்தவர் எம்பெருமான் ஆதிசங்கர். அவர் இறைவனுடைய அவதாரம் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் மனிதனாக பிறந்த ஒரு அஞ்ஞானம் இருக்கு இல்லையா, அவர் கங்கை கரையில் போகும் பொழுது எதிர்த்தமை இதேமாதிரி ஒரு கருப்பு தோற்றத்தில் ரொம்ப அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டதான்னு சொல்லுவாங்களா, அது சொல்வது மிகப்பெரிய குற்றம், அப்படி சொல்கிறாங்கல்ல. அப்படி வரும்பொழுது பக்கத்தில் வர்றார். டேய் தள்ளிப்போடா அப்படின்றார். அவர் அப்படி வச்சுக்கிட்டு, சுவாமி யாரே தள்ளி போச்சோ நீங்கள், இந்த உடம்பையா இந்த ஆத்மாவையான்றார். உடம்பா ஆத்மாவா, எம்பெருமான் சிவசிவ அப்படி மறைஞ்சிறார். உடனே அவருக்கு தான் அப்போ தான் ஞானம் வருகிறது, பேதம் பார்க்கக்கூடாது என்று. ஆகவே நம்முடைய பக்தி அன்பு உண்மையாக இருந்து நம்ம கடவுளை பார்க்கலாம். அதே போல் நாம் படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் நமக்கு மனம் ஒத்துழைக்க வேண்டும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூர்ண ஆனந்தம் இந்த எம்பெருமான். கடவுள் எல்லா இடமே எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவர் ஒரு சக்தியாக இருக்கிறார். வள்ளல் பெருமான் ஆற்றல் மாதிரி சித்தரெல்லாம் சக்தியாக இருக்குது தான் ஓம் சக்தின்றாங்க. சக்தி வடிவமாக இருக்கார், பிராண சக்தியாக இருக்கிறார். அப்போ வெளியே இருக்கக்கூடிய பிராணசக்தி நம்முடைய உடம்புக்குள்ளே உள்வாங்கும் பொழுது நம்ம 9 துளைகள் நம்ம ஓட்டை வீடு 9 வாசல் 9 வாசல் இருக்குல்ல, கண், மூக்கு, வாயு, காது, இது மாதிரி 9 வாயில் இருக்குல்ல. அந்த 9 வாயிலுக்கும் 9 கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் எவ்வளோ தொடர்பு இருந்தாலும் அந்த வரக்கூடிய அந்த அதிர்வு அலைகள் நமக்கு சாதக பாதகமாக இந்த நவக்கோள்கள் வரக்கூடியது நம்ம சுவாசத்தின் வழியாக உள்ளே போகுது. ஆகவே நாம் சுவாசத்தை ஒழுங்காக செல்லக்கூடிய ஒரு கதியில் மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய வழியில் பண்ணிட்டோம்னா அந்த பிராண சக்தி நமக்குள்ளே நிறையும். ஆக முதல்ல இந்த காரிசித்தி நமக்கு சித்தியாக வேண்டும் என்றால் நமக்கு அகம்புறமோ என்ன நல்லா இருக்கணும், பிராணசக்தி நமக்கு ஒழுங்காக வசப்பட்டு இருக்கணும். பிராணசக்தி நமக்கு உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம கூப்பிட்ற கடவுள் எந்த சிறு தெய்வத்திலேருந்து எம்பெருமான் அருட்பெருஞ்சோதி வரைக்கும் சொல்கிறார். நான் வணக்கூடிய தெய்வத்தை நமக்கு அருள் கொடுத்து நம்ம குறையெல்லாம் நீக்கி காரிய சித்தியாக அருள்வாங்க. அப்படி நம்முடைய உடம்பு முதல்ல மந்திர சித்தியாவதற்கு, மனம் லயமாவதற்கு, மனம் நாம் சொன்னதை கேட்பதற்கு, மனமானது ஆத்மசக்தியை பெறுவதற்கு ஒரு காரியசித்தி மந்திரம் இருக்குது. இது சித்தர்கள் அபூர்வமாக சொன்ன மந்திரம். சித்தர்கள் அன்பாக எனக்கு அதை சொன்னதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ மந்திரம் இருந்தாலும் எல்லாம் பஞ்சாட்சரம் என்கின்ற நமசிவாயத்துக்குள் அடக்கம். அதுக்கு உள்ளே இருக்க எழுத்து 3 எழுத்து. அதுதான் வாழையின் அட்சரம் 3ஆகும், அதை வழியறிந்து உரைப்பவர் யார் காணும் சித்தர்கள் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல பிறக்கும்போது ஒரு எழுத்து ஆச்சா, அடுத்து உறங்கும்போது ஒரு எழுத்து, 3 உண்ணும்போது ஒரு எழுத்து. இந்த 3 எழுத்து தெரிஞ்சு கொண்டா உனக்கு அந்த வாழை அருள் கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க. அப்போ பிறக்கும்போது என்ன எழுத்து, பிறக்கும்போது எல்லாம் மாடு கூட அம்மானு தான் கற்று. அப்போ அம்மா என்கிற எழுத்து பிறக்கும்போது ஒரு எழுத்து. சரி, உண்ணும்போது சின்ன குழந்தைக்கு கிராமத்தில் இல்லை நீங்கள் வீட்டிலலாம் சாப்பாடு கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு மம்மு கொடுப்பாங்க, அது மம்மு. சரி, உறங்கும்போது எழுத்து என்ன, யார் எழுப்பினாலும்
ஆமாம். அப்போ மம் என்பது உறங்கும்போது ஆவுயம். அப்போது இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூரியகலை சந்திரகலை சுழுமுனை இருக்குது பாருங்கள். அக்னி, காற்று, தண்ணீர், இது மூன்றும் சேர்ந்து அது அகார உகாரம் அகாரம். அப்போ ஒரு முக்கோணம் இட்டு ஆவுயம் வச்சுங்க. அது உங்கள் வீட்டில் நேரம் இருந்தால், உங்களுக்கு வசதி இருந்தால் வெள்ளை பேப்பரில் இந்த கடைசியில் பதிவிடுகிறேன், அந்த ஆவுயம் எழுதிக்கங்க. நடுப்பகுதியில் ஒரு புள்ளி வச்சுட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை உங்களை நினச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தினசரி உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குமோ சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே இருந்து அதுக்கு பிறகாக சொல்லக்கூடிய கார்சித்தி மந்திரத்தை சொல்லுகின்ற முறையில் சொல்லி வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் குறை நீங்கி எந்த காரியத்துக்காக இந்த மந்திரம் சொல்லி அந்த மந்திரம் பலிதமாகும். அந்த 3 எழுத்து என்பது இந்த ஆவுயம். அதுபோல் பிராணசக்தியை நிறைவாக செய்வதற்கு வாழை அம்பிகை மனதை மனோன்மணி ஆக்குறதுக்கு, ஏன்னா மனம் போல் மாங்கல்யம் மனம் போல் வாழ்க்கைன்னு அந்த மனம் செம்மைப்பட்டு பிராணசக்தியை பெறுவதற்கான மந்திரத்தை இப்போ சொல்லுகிறேன். இதே உங்களுக்கு நேரம் இருக்கிறப்பெல்லாம் சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பு. அதிகாலை நேரத்தில் சொன்னால் அந்த விசேஷம் சூரியத்துக்கு முன்னாடி, அல்லது காலைல முடியலையா மதிய நேரத்தில் ஒரு 11லேருந்து இந்தியா நேரம்னா 11லேருந்து உச்சி பொழுது ஒரு மணிக்குள்ளே சொல்லுங்கள். மாலை நேரம் ஒரு 5 மணி 7 மணிக்கு சொல்லுங்கள். பகலில் முடியவே இல்லை, இரவில் 11 1 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இது அவரவர்கள் நாட்டுக்கு சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி ஒரு நேரம், மதியம் பொழுது, மாலை நேரம், நடுஇரவு. இந்த மந்திரம் அறிவோம் அம் உம் மம் ஜெய ஜெய தேவதா வசிய வசிய வாவா ஸ்வாஹா. உங்களுக்கு புரியுறதுக்காக தனித்தனியாக சொன்னேன். ஆனால் மந்திரம் சொல்லும்போது அறிவோம் அம் உம் மம் ஜெய ஜெய தேவதா வசிய வசிய வாவா ஸ்வாஹா. அறிவோம் அம் உம் மம் ஜெய ஜெய தேவதா வசிய வசிய வாவா ஸ்வாஹா என்று முதல்ல வாய் விட்டு சொல்லுங்கள். பழக்கமானதுக்கப்புறம் மனதுக்குள்ளே சொல்லுங்கள். வாய் விட்டு சொல்வதை விட மனதுக்குள்ளே சொல்லும்போது அதற்கு 1000 மடங்கு சக்தி உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும். வீட்டிலே தீபம் ஏற்றி வச்சுங்க. தீபம் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் அல்லது விளக்கு எண்ணெய், இந்த எண்ணெய் வேறு எண்ணெய் ஏற்றக்கூடாது. தீபம் ஏற்றி வைங்க. தீபத்தின் நுனியானது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். குளித்து விட்டு செய்யுங்க. உங்களுக்கு எதுனா டஸ்ட்டு அலர்ஜி அது மாதிரி இல்லைன்னா ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க. முடிந்தால் தனி அறை, இல்லைன்னா அமைதியாக வீட்டில் இருக்க சொல்லிட்டு அமைதியான சூழ்நிலை பண்ணுங்கள். வீட்டில் செய்ய முடியலையா கோயிலில் போய் உட்காந்து செய்யலாம். ஆக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்தபடியாக வரக்கூடிய கார்சித்தி மந்திரங்களும் உங்களுக்கு சித்தியாகும். ஆக 2வது பகுதியில் தொடங்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணம் ஆவதற்கு, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, வியாதிகள் தீர்வதற்கு, நாம் காதலிச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நண்பர்கள் நமக்கு வசமாவதற்கு, சத்ரு மித்ரு எதிரி நமக்கு வசமாகிறதுக்கு, கோர்ட்டு வழக்கெல்லாம் நமக்கு சாதகமாகிறது, நல்லபடியாக படிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமைகிறதுக்கு, வெளிநாடு போவதற்கு, வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி ஒற்றுமை, சகோதர ஒற்றுமை, அப்பா அம்மா நமக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு, அன்பாக இருக்கிறதுக்கு, பிள்ளைகள் நம்ம மீது அன்பாக இருக்கிறதுக்கு, இது மாதிரி எல்லா நோய்கள் தீர்வதற்கு, நவக்கோள்கள் நன்மை செய்வதற்கு, குலதெய்வம் நன்மை செய்வதற்கு, குலதெய்வம் தெரியவில்லையா தெரிவதற்காக, உபாசனை தெய்வம், இது மாதிரி எல்லாவற்றிற்குமான கார்சித்தி மந்திரங்களை வாரம் ஒரு முறை வரிசையாக பார்க்கலாம். இதை மீண்டும் கேளுங்க. சந்தேகம் இருந்தால் இதுக்கு கீழே உங்கள் சந்தேகத்தை பதிவிடுங்கள். உடனடியாக உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம். நீங்கள் ஆகவே உங்கள் ஒத்துழைப்போடு இது மிக சிறப்பாக செய்ய வேண்டும். நான் எவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் நலனுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்போடு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை செழுமையாக இருப்பதற்கு கார்சித்தி மந்திரம் உங்களுக்கு உதவட்டும். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்.